தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோட வழங்குது வைத்தாஸ் கஃபே. கும்பகோணம், கடப்பா, சிதம்பரம், கொஸ்து, அசோகா அல்வான்னு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வைத்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயிரும் மனசும் நிறைய வைத்தாஸ் கஃபே. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராதிகா பாலசுப்ரமணியம். சமீபத்தில் நாங்கள் வெளியிட்ட புத்தாண்டு பலன்கள் பதிவை பார்த்து எங்களுக்கு பெரும் அளவில் ஆதரவு கொடுத்த உங்கள் எல்லோருக்கும் எங்களது நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்ற பழமொழி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதாங்க. தன்னுடைய ஆன்மீக அனுபவத்தோடு பகிர்ந்துக்க இங்கே வந்திருக்கிறாரு அமெரிக்க ஜோதிடர் ஜோதிஷ் ஆச்சாரியா டாக்டர் கே பாலசுப்ரமணியம். வாங்க அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார். முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க இந்த சனி பயிற்சியை. அது எதனாலும் தெரிஞ்சுக்கலாமா? நீலாஞ்சன சமாபாஷம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் ஷாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனைஸ்வரம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் எல்லா ஜீவராசிகளும் குரு அருளும் திருவருளும் பெற்று சந்தோஷமாக வாழ வாழ்த்துறேன். இந்த சனி பயிற்சியை பற்றி சொல்லணும்னா, சனி பகவானுக்கு மகரம் மற்றும் கும்பராசி சொந்த வீடுகள். கடந்த கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் சனி பகவான் மகர ராசியில் சஞ்சரித்தார். இந்த மகர ராசியில் சனி சஞ்சரிக்கும் பொழுது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நம்ம உலகத்தில் கொரோனா வைரஸ்ன்ற கோவிட் வந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விலைவாசி ஏற்றம், அதுக்கப்புறமா வேலையில்லா திண்டாட்டம், இதெல்லாம் பல இடத்துல நடந்துக்கிட்டு இருந்தது. இது எல்லாருக்குமே ஒரு விடியல் வராதா அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த கும்பராசிக்குள்ள சனி வரும் பொழுது அப்பொழுதாவது தனக்கு ஒரு விடியல் கிடைக்காதான்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் அளவுக்கு அதிகமாக இருக்கும் எதிர்பார்ப்புக்கு காரணம். அப்போ கும்பராசியில் சனி எவ்வளோ நாள் இருக்க போறாரு? சராசரியாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு ராசிலையும் 2.5 வருட காலம் சஞ்சரிப்பார். இது ஆவரேஜ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதே மாதிரி தான் இந்த முறை பார்த்தீங்கன்னா கும்பராசிக்குள்ள சனி பகவான் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 2023ஆம் வருஷம் பிரவேசம் செய்கிறாருங்க. அந்த கும்பராசிக்குள்ள சனி பகவான் 2 வருடம் 2 மாதம் 11 நாட்கள் இருப்பார். கிட்டத்தட்ட சொல்லணும்ன்றா 2.25 வருட காலம் சனி பகவான் கும்பராசியில் சஞ்சரிப்பார். அவர் 28 மார்ச் 2025ஆம் வருடம் அவர் மீனராசிக்கு பெயர்ச்சி அடைஞ்சிருவார். கும்பராசியில் சனி பகவான் இருக்கும்போது என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும்? கண்டிப்பாக இப்போ சனி பகவான் நம்ம எல்லாருக்குமே ஒரு கர்மக்காரகன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஆமாம். நம்ம செய்யும் செயல்களுக்கு தக்க கூலியை கொடுப்பவர் சனி பகவான் தான். யாராவது இங்கே சுயதொழில் புரியறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நிறுவனத்தில் ஒருத்தருக்கு அடியில் சம்பளத்திற்காக வேலை செய்யும் நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்க காரியங்களை சரிவர செஞ்சாங்கன்னா சனி பகவான் அவங்களுக்காக வேண்டிய கூலிகளை அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், சனி பகவான் இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக யோசித்து செயல்படக்கூடிய ஒரு கிரகம். நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படாமல் இருந்த தங்கு தடங்கல்கள்ல மாட்டிக்கிட்டு இருந்த காரியங்கள் இந்த சனி பெயர்ச்சியில நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்க விரும்புறோம். சரியான கூலியை கொடுக்குற ஒரு சனின்னு சொல்றீங்க. ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுறாங்க. ஐயோ, எனக்கு சனி பயிற்சி ஆக போதே, என்ன பலன்கள்லாம் வருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? ரொம்ப எளிமையான பதில் தான் இதுக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தெருவில் நடந்து போயிட்டுருக்கோம். எதிர்க்க ஒரு போலீஸ் அதிகாரி ஒருத்தர் வராரு. நம்ம சட்டத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணோம், நம்ம எந்த விதமான தப்பும் பண்ணல அப்படின்னா அந்த போலீஸ் அதிகாரியை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய காரணம் இல்லை. அந்த போலீஸ் அதிகாரிக்கு வேண்டிய ஒரு வணக்கமோ ஒரு சல்யூட்டோ வச்சிங்கன்னா அவர் பாட்டி அவர் வேலையை பார்க்க போகிறாரு, நம்மளை பாதுகாக்கிற வேலையை. நீங்கள் பாட்டி உங்கள் வேலையை பண்ண போகிறீங்க. யார் தன் கடமையை செய்யாமல் விட்டாங்களோ அவங்கள மட்டும்தான் சனி பகவான் பிடிப்பார். ஏன்னா சனி பகவான் நீதி தேவனின் தண்டனை வழங்கும் அதிகாரம் கொண்டவர். அதனால நம் முன் ஜென்மங்கள்லையோ இந்த ஜென்மத்திலேயோ நம்ம வயது முதிர்ந்த பெற்றோரை பெரியோரை கவனிக்காமல் விட்டது, உடல் ஊனமற்றோரை ஏழப்படுத்தினது, இல்லை நமக்கு அடியில் வேலை செஞ்ச வேலையாட்களுக்கு கூலிகளை சரியாக கொடுக்காமல் இருந்தது, யாராவது பசின்னு வந்த போது அவங்களுக்கு உணவு கொடுக்காமல் அவங்களை நம்ம துன்புறுத்தின போது, இதெல்லாம் நம்மளுடைய கர்மங்களில் ஆட் ஆகும்.
இது 7.5 சனி வரும்போதோ அஷ்டம சனி வரும்போதோ அது சனி நமக்கு தண்டனையா கொடுப்பார். தப்பு செய்யாதவங்க சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டாம். அதுதான் நான் சொல்லிக்க விரும்புறேன். சனி பயிற்சினாலே ஞாபகத்துக்கு வருது 7.5 சனிதாங்க. இந்த முறை சனி பயிற்சினால எந்தெந்த ராசிகள் சனி பகவான் பிடியில வரப்போறாங்க, அதே போல் எந்தெந்த ராசிகள் சனி பகவான் பிடியில் இருந்து விலகி இருக்க போறாங்க? கண்டிப்பா. இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சனி கும்பத்துக்குள்ள போயிட்டாருன்னு சொல்றோம். சனி கும்பத்துக்குள்ள போனதுனால தனுசு ராசி மக்கள் 7.5 சனியின் பிடியிலிருந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீன ராசி மக்கள் 7.5 சனியின் பிடிக்குள்ள போறாங்கன்னு சொல்லலாம். இந்த வருடம் 7.5 சனி இந்த சனி பெயர்ச்சியின் காரணமாக 7.5 சனிக்குள்ள வரவங்க மகரம், கும்பம் மற்றும் மீனம். அப்ப தனுசு ராசி காட்டுல மழைதான்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லலாம். தனுசு ராசி மட்டும் இல்லைங்க, இன்னும் சில ராசிகளுக்கும் நல்ல பலன்களையே நாம கணித்து வச்சிருக்கோம். வேதகால ராசி சக்கரத்துல முதன்மையாக வருவது மேஷம். மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் சனிப்பெயர்ச்சிக்கான பலன்களை நம்ம ஜோதிடர் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். மேஷத்துக்கான பலன்களை சொல்லுங்க. கண்டிப்பா. காலபுருஷ ராசி சக்கரத்தின் பிரகாரம் முதலாவது ராசியாக வருவது மேஷராசி. ஆகையால மேஷராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. தன்னம்பிக்கை அதிகமா வச்சிருப்பாங்க இந்த மேஷராசி மக்கள். யாராலையும் செய்ய முடியாத காரியங்களை இவங்க ரிஸ்க் எடுத்து தைரியமா செஞ்சு அதை ஜெயிச்சும் காட்டுவாங்க. இதெல்லாம் மேஷராசிக்கு உள்ளான சில பொதுவான கருத்து. இப்போ இந்த சனி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, மேஷத்திற்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில பிரயாசம் பண்றார். கும்பராசி அப்படிங்கிறது சனி பகவானுடைய மூல திரிகோண ராசி. முதல்ல என்ன சொன்னேன், மேஷம் செவ்வாயோடைய மூல திரிகோணம்னு சொன்னேன், கும்பம் சனியோடைய மூல திரிகோணம்னு சொன்னேன். அப்போ கும்பராசிக்குள்ள வந்த சனி பகவான் மேஷராசி மக்களுக்கு அதிகமான லாபங்களை கொடுப்பாரு அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்குள்ள பிரவேசம் பண்ண சனி பகவான் முதலில் அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ள போயிட்டு இருக்காரு. அவிட்ட நட்சத்திரம் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயோடைய நட்சத்திரம். செவ்வாய் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் வேகமா செய்யணும்னு நமக்கு தூண்டுதல் செய்வார். அதே செவ்வாயோடைய நட்சத்திரத்துக்குள்ள போற சனி பகவான் உங்களை கொஞ்சம் நிதானம் இழக்க செய்வார். ஆகையால கொஞ்சம் எந்த காரியத்தை எடுத்தாலும் கொஞ்சம் அதோடைய பின்விளைவுகளை யோசிச்சு செயல்படுங்க. அதுதான் முதலில் நான் கூறவிருக்கும் அறிவுரை. அடுத்தது பார்க்கும் பொழுது இந்த சனி பகவான் நேர்கதியில சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது இந்த ஜனவரி 17 ஜூன் 18, 2023 வருடம் வரைக்கும் சனி பகவான் நேர்கதியில சஞ்சரிப்பார். ஒரு லாபஸ்தானம் போன்ற சுபஸ்தானங்கள்ல சனி பகவான் நேர்கதியில சஞ்சரிக்கும் பொழுது ரொம்ப அற்புதமான நற்பலன்களை கொடுப்பாரு. ஜூன்ல இருந்து நவம்பர் வரைக்கும் சனி பகவான் வக்கரகதியில சஞ்சரிப்பாரு. அந்த வக்கரகதியில சஞ்சரிக்கும் பொழுது நீங்க என்ன காரியங்கள் நம்ம செஞ்சோம், அது நம்ம கொஞ்சம் தப்பா செஞ்சிட்டோமோ, அதை நம்ம சரிப்படுத்திக்கலாமே அப்படின்னு சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு வாய்ப்பு தான் ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சனி பகவான் ராகுவோடைய நட்சத்திரத்துல தீர்க்கமா போக ஆரம்பிப்பாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய மொழி, மதம், இனம் இதுல சேராத மக்களோட பழக்கம் ஏற்படுத்திப்பீங்க. இதனால உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்படலாம். வெளிநாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த வருடம் நவம்பர் மாதம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்ச பிறகு ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க சனி பகவான் காத்துக்கிட்டு இருக்காரு. உங்களுடைய வியாபாரத்துல ராகு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் இதெல்லாம் சொல்லுவாரு. ராகு உங்களுடைய 12ஆம் வீட்டுக்கு வந்துருவாரு. அவருடைய நட்சத்திர கால் வாங்கி சனி பகவான் செயல்படும் பொழுது உங்களுக்கு அதிக விதமான ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கிற உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுக்கடுத்தது கல்யாணமாகாமல் எத்தனையோ மேஷராசி மக்கள் காத்துட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா போன வருடம் உங்களுடைய 7ஆம் பாவத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருந்தார். சனி பகவான் தன்னுடைய ஸ்தானத்துல நல்லது பண்ணுவாரு, தன்னுடைய பார்வையில கெடுதி செய்வாருன்றது பொதுவாக சொல்லப்படும் ஜோதிட கருத்து. அது உண்மைதான். இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய 7ஆம் வீட்டிலிருந்து விலகி உங்களுடைய 8ஆம் வீட்டிற்குள்ள விழுது. அப்ப 7ஆம் வீடு உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடுது. இந்த வருடம் 2023 நவம்பருக்கு அப்புறமாக திருமணத்துக்காக காத்திருக்கும் மேஷராசி மக்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும்.
இந்த சந்தோஷங்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து ஒன்று மாற்றி ஒன்று கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போன்னு பார்த்து என்ன பண்ணுவாருன்னா சனி பகவான் 2024 வருடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அவர் குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ள போவார். அந்த சமயத்துல குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியும் உங்களுக்கு அடுத்தாப்புல இருக்கிற ரிஷபராசிலையும் சஞ்சாரம் செய்வாரு. அதனால உங்களுக்கு பணம் பல விதத்துல வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. நீங்க கவனமா செலுத்த வேண்டியது ஒரே ஒரு விஷயத்துல தான். எதை எடுத்தாலும் திட்டமிட்டு செயல்படுங்க. உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய அடுத்து வரக்கூடிய ஸ்டெப்பை கண் மறைச்சிடக்கூடாது. நம்ம எப்பவுமே ரெண்டு மூணு வெற்றி நமக்கு கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லாமே காத்துல பறக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம அந்த மாதிரி தன்மைகள் தயவு செய்து கொடுக்காதீங்க. ஏன்னா 2024 பின்பாகத்துல 2024 இந்த நவம்பர் டிசம்பர் பாகத்துல நீங்க வந்து கொஞ்சமா அடுத்து வரக்கூடிய 7.5 சனிக்கு நீங்க தயார் செய்ய வேண்டிய காலம் அது. அதனால இந்த 2.25 வருடம் உங்களுக்கு எல்லா விதமானத்திலையும் சாதகமா பலன்கள் கொடுக்கக்கூடிய சனி பகவானை வேண்டி வணங்குங்க. உங்க குலதெய்வத்தோடைய அனுகிரகத்தை நாடுங்க. சனி பகவான் அப்படின்னாலே நமக்கு வந்து ஹனுமான் ஞாபகப்படுத்தலாம். குறிப்பா தொழில் ரீதியாக இத்தனை காலம் கஷ்டங்களும் தேக்கத்தையும் சந்தித்து வந்திருந்த மேஷராசி மக்கள் உங்க வீட்டிற்கு அருகாமையில் இருக்கும் ஒரு ஹனுமான் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமை தோறும் நமஸ்கரிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வெற்றி கை மேல கிடைக்கும். ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. மேஷராசிக்கு பரிகாரத்தோட சொன்னீங்க. ரொம்ப மக்கள் சந்தோஷப்பட போறாங்க பார்த்துட்டு. அடுத்தது ரிஷபராசிக்கு. ரிஷபராசி அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது பயங்கரமான உடல் வலிமை. அதிகமான உடல் வலிமை கொண்டது நம்ம அந்த ரிஷபராசியோடைய அந்த ராசி சக்கரத்தில் நீங்க பாருங்க. ரிஷபராசிக்கு வந்து ஒரு எருதை போட்டிருப்பாங்க. ஆங்கிலத்தில் சொல்லணும் புல். எருது வந்து அதை விட இப்படி மீக்கா இருந்து பார்த்தது இல்லை. அது எப்பவுமே தின்னு இருக்கும். ஸோ உடல் வலிமை அதிகம் கொண்ட இந்த ரிஷபராசி மக்கள் அடிப்படையிலேயே யோகம் கொண்டவர்கள் தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ராசியில சந்திரன் வந்து உச்சமாயிடுறாரு. ரெண்டாவது உங்களுடைய 9ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி சனி பகவானாவே இருக்காரு. 9ஆம் வீடு அப்படிங்கிறது ஒருத்தருடைய தர்மஸ்தானத்தை குறிக்கும். 10ஆம் வீடு அப்படிங்கிறது ஒருத்தருடைய கர்மஸ்தானத்தை குறிக்கும். தர்மத்திற்கும் கர்மத்திற்கும் அதிபதியாக ஒரு கிரகம், அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு சனி பகவான். இயற்கையிலேயே அவர் வந்து ஒரு யோகக்காரகர் உங்களுக்கு இந்த ரிஷபராசிக்கு. சோ உங்களுக்கு இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தில் பிரவேசம். அவர் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணீங்க? நிறைய புண்ணியங்களை சேர்த்தீங்க. புண்ணியம் சேர்க்காம இருக்க முடியாது. ஏன்? 9ஆம் இடம் ஒருத்தருடைய தர்மஸ்தானம்னு சொல்லி இருக்கோம். கோவில்களுக்கு போறது, ஆன்மீக மகான்களை போய் தரிசிக்கிறது, உங்களால முடிஞ்ச நன்கொடைகள் தெய்வ காரியங்களுக்கு கொடுக்கிறது, இதெல்லாம் செஞ்ச பல ரிஷபராசி நண்பர்கள் எங்கிட்டயே இருக்காங்க. இந்த வாட்டி என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த தர்மத்தை ஏர்ன் பண்ணவங்க எல்லாருமே சுப காரியங்கள்ல உங்க மனசை செலுத்துவீங்க. எப்படி அப்படின்னா, உங்க மனசு இப்ப ஃபோக்கஸ் ஆயிருச்சு. நீங்க செய்யற செயலை கவனமா செய்வீங்க. முந்தையெல்லாம் கொஞ்சம் வேகமா செய்யற விஷயங்கள் கூட இந்த வாட்டி நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமே, இந்த இமெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணலாமே, நமக்கு தெரியாம எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா கூட நம்மளை யாராவது தப்பா நினைப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. சோ அது மாதிரி செயலை செய்வன திருந்த செய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சனி பகவான் உங்களை கொண்டு போய் வைக்க போறாரு. நீங்களும் செய்யும் செயலை ஒழுங்கா செய்வீங்க. சனி பகவான் உங்களுக்கு பதவி கொடுக்க தயாராயிட்டாரு. ரிஷபராசிக்கு பதவி வரும் காலம். நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கூடுதல் பதவின்னா அதோட சேர்ந்து கூடுதல் பொறுப்பு. சனி பகவான் என்ன பண்ணுவாரு? உங்க தலையில கொஞ்சம் பொறுப்பை கொஞ்சம் ஜாஸ்தி வைப்பாரு. சில பேரு குருவி தலையில பணங்காமண்டா அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலைமை தான் இப்ப ரிஷபராசிக்கு நடக்க போகுது. தன்னுடைய சக்திக்கு மீறி அவங்க பொறுப்புகளை கூடுதலா எடுத்து செய்விக்கும் காலம் தான் இந்த அடுத்து வரக்கூடிய 1.25 வருட காலம். சோ அதனால பொறுப்புகள் கூடும், அதை நீங்க நல்லா செய்வீங்க. சரி, இப்போ
சனி பகவான் வேற எதுக்கெல்லாம் காரம் வைக்கிறாரோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். இப்போ புதிதாக பாத்தீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு, இரும்பு வியாபாரிகளுக்கு இப்போ சனி பகவானுடைய மூலத்திரிகோண சஞ்சாரம், இரும்பின் மதிப்பு, விலை கூட நேரும். அடுத்தது, வயது முதிர்ந்த தாயாரை வீட்டில் வைத்திருக்கும் ரிஷபராசி மக்கள் தாயாரிடத்தில் அன்பு செலுத்தி அவங்களிடத்தில் ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளும் காலம் இது. அதனால அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கோங்க. உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன சேவை அவங்களுக்கு ஒத்தாசையா இருங்க, உதவி செய்யுங்க. அடுத்தது, கல்வி பயிலும் ரிஷபராசி மாணவர்கள். எத்தனை பேர் இதுல ஸ்டேட் எக்ஸாம் உட்கார போறீங்க தெரியல. எத்தனை பேரு இதுல அடுத்தது ஒரு ப்ரமோஷனுக்காக பேங்கிங் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் இந்த மாதிரி எழுத போறீங்களோ அதுவும் தெரியாது. சனி பகவான் உங்களுக்கு நல்லதொரு பொறுப்பு, நல்லது பாக்கி பேர் கண்ணில் படும் அளவிற்கு ஒரு வியக்கத்தகும் ஒரு முடிவுகளை உங்களுக்காக கொடுக்க தயாராக இருக்காரு. திருமணத்திற்காக காத்திருக்கும் ரிஷபராசி மக்கள் இப்பொழுது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய திருமணத்தில் அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். எதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரலுக்கு பிறகு குரு உங்களுடைய 12ஆம் வீட்டுக்குள்ள வராரு. சனி பகவான் தன்னுடைய பார்வையை உங்களுடைய 7ஆம் வீட்டுக்குள்ள செயல்படுறாரு. ஆகையால திருமணம் செய்யணும்னு விருப்பப்பட்டு திருமண வயதில் வாழ்ந்திருக்கும் ரிஷபராசி மக்கள் ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி 2023 வருடத்திற்குள்ள திருமணத்துக்கு வேண்டிய முடிவுகளை எடுங்க. தீர விசாரிச்சு தன்னுடைய வாழ்க்கை துணைவர் யாரோ துணைவி யாரோ அதை முடிவு செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த விதமான திருமணம் முன்னிட்ட முடிவுகளுக்கு வராதீங்க. இதுதான் நான் ரிஷபராசிக்கு கொடுக்கும் அறிவுரை. 10ஆம் பாவத்தில் சனி பகவான் வராரு. உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவானே அந்த வீட்டுக்கு அதிபதியா போறதுனால சனிக்கிழமை தோறும் நீங்கள் உங்க வீட்டிற்கு அருகாமையில் இருக்கும் ஒரு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை 12 வரை வலம் வந்து நீங்க பிரசாதம் சாப்பிடும். காலபுருஷ ராசி சக்கரத்துல 3ஆவதாக வரப்போறது மிதுன ராசி. ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு ஜோதிடர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். தன்னம்பிக்கையும் துணிவும் அதிகம் கொண்டவங்க மேஷராசி. ஆமா, மிதுன ராசினாலே சாணக்கியத்தனம் அதிகம் கொண்டவங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓ, இவங்க ரொம்ப வித்தையில கெட்டிக்காரங்க. ஓகே, தனக்கு தெரிஞ்சது இத்துணுண்டா இருந்தாலும் அதை வச்சு அதிகமா தன்னுடைய வேலை வாய்ப்பாகட்டும் இல்லை வியாபாரமாகட்டும் அதை ரொம்ப அழகா கையாளுவாங்க இந்த மிதுன ராசி மக்கள். சனி பகவான் உங்களுடைய 8வது ராசியில இருந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் உங்களுக்கு அஷ்டம சனியின் பிடியில ஆட்டி படைக்கப்பட்டு வந்தீங்க. ஆனாலும் நீங்க ஒரு விஷயத்தை விடலை. என்ன விடலை? உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய திறமை மேல் உங்களுக்கு இருக்கும் அபார நம்பிக்கையும் அதுதான் உங்களை இன்னைக்கு வெளியே கொண்டு வந்திருக்கு. வெளியே கொண்டு வந்திருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா இந்த 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் அமர்வது ரொம்ப அற்புதமான பலன்கள். பாக்யம்னா என்ன? ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஃபார்ச்சூன். ஸோ சனி பகவான் உங்களுக்கு அற்புத யோகங்களை அள்ளி கொடுக்க தயாராயிட்டு இருக்காரு. 8ஆம் அதிபதி 8ல இருந்ததுனால நிறைய மிதுனராசி மக்கள் போனஸ் சம்பாரிச்சீங்க. யாரோ கொடுத்து உங்களுக்கு செக் எழுதி கொடுத்துருப்பாங்க, நீங்க அதை வாங்கி சந்தோஷமா யூஸ் பண்ணீங்க. ஆனா இந்த 9ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புத்திசாலித்தனம் பழிச்சிடும். கல்வியில தேக்க நிலையை சந்திச்சுக்கிட்டு இருந்த மிதுனராசி மாணவர்கள் இப்போ அது ஒரு அப்படியா நான் படிப்புல கம்மியா படிச்சேனா அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா சனி பகவான் அந்த 9ஆம் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உங்களுடைய படிப்புல கவனத்தை கொடுப்பாரு அதிகமா. முதல்ல மாணவர்கள் படிப்புல அடுத்த ஒரு 2.25 வருட காலம் ரொம்ப அற்புதமா பாடத்திட்டத்துல நல்லா படிச்சு முன்னுக்கு வருவீங்க. அதுக்கு அடுத்தது குடும்பத்தில் இருக்கும் மக்கள். குடும்பத்தில் இருக்கும் மக்கள் இத்தனை நாள் 2 ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா ஐயோ இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன்லேயே இருந்தீங்க. இப்போ அந்த காலம் முடிந்து நீங்க எடுத்து வைக்கும் ஒரு அடியும் உங்களுக்கு வெற்றிகரமான முடிவுகளை கொடுக்க காத்திருக்காரு சனி பகவான். ஓ, நல்ல விஷயம்.
கண்டிப்பா கண்டிப்பா. சனி பகவான் என்ன பண்ணுவாரு, நாம் முன் பதிவுகளில் சொன்ன மாதிரி தான், நம்ம எந்த ஒரு விஷயத்தும் செய்வன திருந்த செய் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்றாற் போல் நம்ம வாழ்க்கையை மாற்றுவார். நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா அந்த தப்புக்கு தண்டனையை கொடுத்து நம்மளை கரெக்ட் பண்ணுவார். அது உங்களுடைய 8ஆம் வீட்டில் உட்காந்து சனி பகவான் உங்களுக்கு பல பல தண்டனைகளும் பல பல பிரச்சனைகளையும் கொடுத்து உங்களை இப்போ ஒரு தெள்ளிய நீரோடைய ஆக்கிட்டாரு. அதனால இப்போ இந்த வாழ்க்கை உங்களுக்கு வசந்த காலத்தை நோக்கி பிரயாணிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த 9ஆம் இடத்து சனி பகவானுடைய பிளேஸ்மெண்ட். அடுத்தது 9ஆம் இடம் அப்படின்றதே தொலைதூர பிரயாணத்தை பற்றி குறிக்கும். தன் வாழ்க்கையை வேண்டிய வசதி வாய்ப்புகளை கூட்டுவதை பற்றி குறிக்கும். ஸோ சொந்த வீடு இல்லை அப்படின்னு எத்தனையோ பேரால ஏளனப்பட்டு ஏக்கப்பட்டு வாழ்ந்திருந்த மிதுன ராசி மக்களுக்கு பாக்யஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் இருப்பது கண்டிப்பாக 2023 முடிவிற்குள் சொந்த வீடு உங்களுக்கு வாங்கும் அமைப்பு, இல்லை ஒரு புது வீட்டுக்கு போகும் அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். இது உங்களுக்கு சனி பகவான் கொடுத்ததுனால நீங்கள் கொஞ்சம் பழைய வீடாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நீங்கள் உங்கள் ரேட்டுக்கு பேசி அந்த வீட்டை வாங்கி அதை உங்கள் சொந்த வீடாக மாற்றிப்பீங்க. இது குடும்பத்தில் வாழும் மிதுனராசி மக்களுக்கு. வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சி விண்ணப்பித்த மிதுனராசி மக்கள் இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஏதாவது மிதுனராசிக்கு சொல்ல இருக்கா? ஏதாவது நான் விட்டேனா? பரிகாரம் ஏதாவது? பரிகாரம் கண்டிப்பாக மிதுனராசி மக்களுக்கு பரிகாரம். உங்களுடைய ராசிநாதன் புதன் மகாவிஷ்ணுவுடைய அம்சம்னு நம்ம சொல்றது தான். நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பிரகாசம் ஏற்படணும் அப்படின்னா ரொம்ப எளிதான பரிகாரம் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வாரந்தோறும் கேளுங்க. விஷ்ணுவோடைய நாமத்தை சொன்னாலும் சரி கேட்டாலும் சரி ரொம்பவே புண்ணியம். அதுதான் உங்களுக்கு நான் வழங்கும் பரிகாரம். மிதுன ராசி மக்களுக்கு மார்க் போடாமல் என்னால் இருக்க முடியல. கண்டிப்பாக நீங்கள் 75க்கு மேலே வாங்கியிருக்கீங்க. இந்த 2.25 வருடத்தை ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி மேலும் மேலும் வெற்றி கனிகளை பறியுங்க. வெற்றி வாழ்க்கையை சூடுங்க. மிதுனராசி அன்பர்களுக்கு ஜோதிடர் ரொம்ப அழகா கஷ்டப்படுற காலம் இல்லை வசந்த காலம்னு சொல்லிட்டாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. கடகராசியை பத்தி பார்க்கலாம். அன்பும் பொறுப்பும் தாய்மை உணர்வும் கடமை உணர்வும் கலந்தவங்க தான் கடகராசி மக்கள். கடகத்தில் சந்திரன் சொந்த வீடாக வச்சிருப்பார். சந்திரன் நம்ம எல்லாரையுமே தாயாரை குறிக்கும் கிரகம்னு பல பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால இயற்கையாகவே கடகராசியில் பிறந்த மக்களுக்கு அந்த தாய்மை உணர்வும் பொறுப்புணர்வும் இருக்கும், ஜாஸ்தியாகவே இருக்கும். சனி பகவான் என்ன பண்ணாரு, இத்தனை நாள் உங்களுடைய 7ஆம் பாவத்தில் இருந்தார். நீங்கள் என்னதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாலும் உங்களுடைய கணவன் இடத்தில் இருந்தோ இல்லை நீங்கள் கணவனாக இருந்தால் உங்களுடைய மனைவி இடத்தில் இருந்தோ பல பல இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தீர்கள். இப்போ சனி பகவான் உங்களுடைய 7ஆம் பாவத்திலிருந்து கிளம்பி உங்களுடைய 8ஆம் பாவத்துக்குள்ளே போயிட்டார். 8ஆம் பாவத்தில் சனி பகவான் வர்றது கணவன் மனைவி இடத்தில் இருக்கும் ஒற்றுமை கூடும். ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் பல பல தடங்கல்கள் ஏற்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே சனி பகவான் மரணத்தை கொடுக்கும் கிரகம்னு நம்ம சொல்லியிருக்கோம். சனி பகவான் 8ஆம் வீட்டில் வரும்பொழுது மரணத்திற்கு நிகரான கண்டம் ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம இங்கே பொதுவான கருத்தில் வச்சு நம்ம ஜாதகம் கணிக்க முடியாது. உங்கள் கடகராசிக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் குருவுடைய சுப பார்வை விழுகுது. நல்ல விஷயம் ஆச்சே, ரொம்ப நல்ல விஷயம். ஏப்ரல் மாதம் முடிவு வரைக்கும் 2023ஆம் வருடம் உங்களுக்கு குருவுடைய சுப பார்வை வருது. அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நிறைய கோவில்களுக்கு போகிறது, நிறைய பக்தி மார்க்கத்தில் உங்கள் மனசை செலுத்துறது, இதில் நீங்கள் ஈடுபடுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் இதிலெல்லாம் ஈடுபடும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலன்களை நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வச்சு சமாளிப்பீங்க. விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு நம்ம பழமொழி கேட்டிருக்கோம். மதிங்கிறது யாருங்க? உங்களுடைய சந்திரன். சந்திரனுக்கு மதின்னு ஒரு பேரும் உண்டு இல்லையா? சூரியனுக்கு ரவின்னு ஒரு பேர் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். சந்திரனுக்கு மதிங்கிற பேர் இருக்கு இல்லையா? அப்போ உங்களுடைய சந்திரன், உங்களுடைய மைண்ட், உங்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை வச்சு
உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலன்களை நீங்க தவிர்க்கலாம். அது எப்படி? உங்க மனதை தெய்வத்தின் பால் திருப்புவீங்க. 8ஆம் இடத்தில் சனி வரும் பொழுது ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் செய்யுங்க. வயது முதிர்ந்தவங்களை அன்போடு நடத்துங்க. கோயில்களுக்கு போய் ரெமடி சேர்க்கறது அது ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் செஞ்சிருவீங்க. ஏப்ரலுக்கு அப்புறமாக என்ன பண்ணுவீங்க? இதை தான் பண்ணுவீங்க. இது பண்ணும்போது உங்களுக்கு மனசில் திருப்தி ஏற்படும். சனி பகவான் உங்களுடைய 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக இருந்து அவர் 8ல் மறைகிறார் இல்லையா? அப்போது ஏதாவது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு ஏழை பெண்மணிக்கு ஒரு தாலிக்காக ஒரு குண்டுமணி தங்கமாவது அன்பா கொடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிற்கால வாழ்க்கைக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். வாகனம் ஓட்டும் போது ஃபோன் பேசுறதோ டெக்ஸ்ட் பண்றதோ இதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. இதனால உங்களுடைய பாதுகாப்பு கூடும். அதுக்கடுத்தாற்போல் எத்தனையோ வீட்டில் வயது முதிர்ந்த தந்தையார் இருக்காங்க. 9ஆம் இடம் ஒருத்தருடைய தந்தையாரை பற்றி குறிக்கும். அந்த தந்தையாருக்கு வியபாவமான 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால தந்தையாருடைய உடல்நிலையில் அக்கறையும் கவனமும் தேவை. 2024ஆம் வருடம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் அநேகமான வருடத்தில் குருவுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்கிறாரு. நேர்கதியில் போகும்போது உங்களுக்கு எதிர்பாராத விதமான வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும். எப்போ? 2024ஆம் வருடம் 2ஆம் பாகத்தில் அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். யாராக இருந்தாலும் தொழிலுக்கு காரகன் சனி தானே. அப்போ தொழிலில் ஒரு முன்னேற்றம் வரும் பொழுது அதை கொடுக்கறதுக்கு சனி பகவானுடைய ஆசீர்வாதம் வேண்டும் இல்லையா? கண்டிப்பா. அது உங்களுக்கு 2024க்கு அப்புறமா கிடைக்கும். நீங்கள் யோசிக்கலாம், என்ன இது அஷ்டம சனி ஆட்டி படைக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க, இவர் வேற ஒரு கருத்தை சொல்கிறாரே அப்படின்னு. இது வேற கருத்து இல்லை, இதுவும் ஒரு கருத்து. நம்ம என்ன பண்ணுவோம்னா, எப்போவுமே ஏதாவது ஒரு நெகட்டிவ் விஷயத்தை மாத்திரமே நம்ம ரொம்ப யோசிப்போம். அந்த நெகட்டிவில் பல பாசிட்டிவ் இருக்கும், அதை நம்ம கவனிக்கிறது விட்டுரும். அந்த நெகட்டிவில் நம்மளுடைய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 2024 2ஆம் பாகத்திற்கு பிறகு கடகராசியை சேர்ந்த உங்களுக்கு உத்தியோகத்தில் மேம்பாடு கொடுப்பார். முதல்ல தேக்க நிலைகள் இருந்தும், முதல்ல சில அவமானங்கள் நீங்கள் சந்தித்தாலும் பிறகு அவர் உங்களுக்கு சுமூகமான பலன்கள் தான் கொடுப்பார். ராசி சக்கரத்துல 5வது ராசியாக இருக்கிற சிம்ம ராசியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசி காலபுருஷனின் ராசி சக்கரங்கள்ல 5வது ராசி. சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். சூரியனாலே ராஜ்யம், அதிகாரம், மக்களை காப்பாற்றும் பொறுப்பு. ராஜா யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வசனம் இருக்கு. ராஜா நல்லவனாக இருந்தால் தன் ராஜ்யத்தில் இருக்கும் மக்களை நல்ல விதமாக அவன் பார்த்துப்பான். அதுதான் சிம்மராசியின் தன்மை. இவங்க எங்கே இருந்தாலும் தனியாக தெரிவாங்க. ஒன்று அவங்க பேச்சாலேயோ இல்லை அவங்களுடைய பெருந்தன்மையான செயல்கள்லையோ தனியாக தான் தெரிவாங்க. அப்பேற்பட்ட சிம்மராசி மக்கள் இந்த முறை சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துக்கு வராரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் 7ஆம் வீட்டுக்கு வருவதை கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் என்னன்றது. நிறைய பேர் இந்த சனி பகவான் 7ல் வருவதையும் கண்ட சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை. முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம ஒரு வாழ்க்கை அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி நம்மளை சேர்ந்த நம்ம கூட வாழ்க்கையில் பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கும் நம்மளுடைய கணவனோ மனைவியோ அவ்வளவு முக்கியம். கண்டிப்பாங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான் போய் உட்கார்ந்து இருந்ததுன்னா நம்ம மனைவி விஷயத்துலையோ கணவன் விஷயத்துலையோ ஏதோ ஒரு சஞ்சலங்களோ சிக்கல்களோ நம்ம டீல் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஆகும். அது ஒன்று. இன்னொன்று, சனி பகவான் 7ஆம் வீட்டில் உட்கார்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக நம்மளுடைய ராசியவோ லக்னத்தையோ பார்த்தாருன்னா நமக்கும் ஏதாவது ஒரு விதமான பிரச்சனைகள் வரும். இதுதான் இந்த கண்டக சனியின் உள் சூக்ஷ்மம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சனி பகவான் 7ஆம் வீட்டில் சொந்த வீட்டால் அது மாத்திரமில்லாமல் மூலத்திரிகோண பலம் பெற்று சிறப்போடு இருக்கார். பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா கிரகங்களுக்கு ஒரு வீடுகளில் திக்பலம்னு பேர். சந்திரன் சுக்கிரன் எடுத்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் திக்பலம், புதன் குரு லக்னத்தில் திக்பலம், சனி 7ல் திக்பலம், செவ்வாயும் சூரியனும் 10ல் திக்பலம். இப்போ அந்த லாஜிக்கு வந்தீங்கன்னா சனி பகவான் 7ஆம் வீட்டில் உட்காந்து திக்பலம் பெற்று இருக்கார். சிம்மராசி மக்களுக்கு தன்னுடைய அதிகாரம்
மேலும் உயரும் காலம் இது. இத்தனை நாள் உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் சனி பகவான் உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. வெற்றிகளை குவிச்சிங்க, வெற்றிகளை நல்லபடியாக குவிச்சிங்க. இப்போ அந்த வெற்றியோடு சேர்ந்து உங்களுடைய அதிகாரமும் உயரும் ஓங்கும் காலம் இது. கணவன் மனைவி உறவு முறைகளை நம்ம எடுத்துப்போம். ஏன்னா 7ஆம் இடம்னாலே களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது நம்ம எல்லாருமே கொஞ்சம் லைட்டாக வதருவோம். கணவன் மனைவி உறவும் அதில் வந்துடும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ சிம்மராசிக்காரங்க என்ன பண்ணணும்? உங்கள் மனைவி இடத்துல கணவன் இடத்துல அன்பு செலுத்துங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அன்பை பகிர்ந்தீங்கன்னா பிரச்சனையை நம்ம சுமூகமாக டீல் பண்ண முடியும். ஆகையால பிரச்சனைகள், இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகளை சிம்மராசி மக்கள் நேர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் உங்களுடைய அன்பு கொண்டு பிரச்சனைகளை நீங்கள் நிவர்த்தி செய்ய முடியும். அவங்களுக்கு உடல்நிலையில ஏதாவது பின்னடைவு ஏற்படலாம். அந்த உடல்நிலையில பின்னடைவை உங்களுடைய அன்பு கொண்டு இந்த நேரத்துல தான் உங்களுடைய அன்பை பறைசாற்ற முடியும். அடுத்தாப்புல பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்கரகதி பெறுவார். பார்த்தீங்களா? இந்த 2023ஆம் வருடம் ஜூன்ல நவம்பர்ல சனி பகவான் வக்கரகதி அடைகிறார். திரும்ப 2004ஆம் வருடம் ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் முடிவு வரைக்கும் வக்கரகதி அடைகிறார் 2024. இந்த வக்கரகதி அடையும் காலத்தில் ஓகே, அப்போ கணவன் மனைவியருக்கு நடுவில் அதிகமான கருத்து வேறுபாடுகள் நிகழ வாய்ப்பு உண்டு. அதனால ஜாகிரதையா இருக்கணும். இப்ப சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீடு கும்பம். அந்த 7ஆம் வீட்டில் 7ஆம் வீட்டு அதிபதியே வந்து உட்காந்துருக்காரு. ஆகையால இத்தனை நாள் உங்களுடைய எதிரிகள் பதுங்கி ஒதுங்கி கொஞ்சம் இருந்தாலும் இப்போ அவங்க மெல்ல மெல்லமா தலை தூக்குற காலம் இது. நம்ம யாரையா ஒருத்தருங்க ரொம்ப அளவுக்கு மீறி நம்ம நம்பி நீ இதை பார்த்துக்கோ நீ இதை பார்த்துக்கோன்னு சொல்லி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல நம்ம விடுறோம். நம்மளுக்கு அதிகமான துரோகங்கள் இழைக்கப்படுவதும் இந்த மாதிரி காலத்துல தான். ஆகையால அடுத்த 2.25 வருஷத்துக்கு புதிதாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல இறங்கணும்னு நினைக்கும் சிம்மராசி மக்கள் எச்சரிக்கை. ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப் இப்போ போயிட்டு இருக்கு சார், 7 வருஷமா 10 வருஷமா நான் ஒருத்தர்கிட்ட பார்ட்னராக இருக்கேன் சார், நான் என்ன சார் பண்ணட்டும் நீங்கள் கேட்குறது என் காதில் கேட்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்ட்னர்ஸை ரொம்ப ஓவராக நம்பாதீங்க. பரிகாரங்கள் அப்படிங்கும்போது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிதான பரிகாரம் தான் நாம் சொல்றது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. மாதம் ஒரு முறை சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரங்கள் மகம், பூரம் இல்லை உத்திர நட்சத்திரம் முதல் பாதம் வரும். மாதம் ஒரு முறை உங்களுடைய நட்சத்திரம் வரும் பொழுது நீங்க சுந்தரகாண்டம் படிப்பது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்த்த ஒரு விஷயம்தான். அதனால சிம்மராசியை சேர்ந்த மக்களுக்கு எல்லா விதத்திலையும் முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு சுந்தரகாண்ட பாராயணம் மாதம் ஒரு முறை உங்கள் நட்சத்திரம் இருக்கும் பொழுது சொல்வது ரொம்ப அற்புதமான நற்பலன்களை கொடுக்கும். சிம்மராசிக்கு நான் கொடுக்கும் மதிப்பெண்கள் 60. அடுத்ததாக நாம பார்க்க போறது கன்னி ராசி. கண்ணியமான கன்னி ராசிகளே, கன்னி கண்ணியம். ஆஹா, நீங்க சொன்னதுதான் செய்வீங்க, செய்யறதான் சொல்லுவீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? யாராவது ஏதாவது தப்பா சொன்னாங்கன்னா அது அவங்க சொன்னது தப்புன்னு கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம், உங்களுடைய மைனஸ் பாயிண்ட்னு அதுவே சொல்லலாம். அதுக்கு உங்களை நான் குறை சொல்ல மாட்டேங்க. உங்கள் ராசியோடைய அதிபதி அப்படி. புதனை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாமே லாஜிக்கலாக பேசுகிறவர். ஓகே, அந்த புதன் மூலத்திரிகோண ஸ்தானம் கொண்டதும் கன்னிராசியில தான், உச்சமாட்சி பெறுவதும் கன்னிராசியில தான். அதனால புதனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக உள்வாங்கி அதையே வாழ்க்கையின் தத்துவமாக வச்சுட்டு இருப்பாங்க தான் இந்த கன்னிராசி மக்கள். இவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒன்றத்தை பேசுவாங்க. இவங்க பேசுறது மற்றவங்களை சிரிக்க மாத்திரம் இல்லைங்க, சிந்திக்கவும் செய்யும். இதுதான் கன்னிராசியோடைய பொதுவான குணாதிசயம். இத்தனை நாள் என்ன பண்ணாரு? சனி பகவான் கன்னிராசியின் 5ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருந்தார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது தெய்வ பக்தி, தெய்வானுகூல ஸ்தானம். நிறைய பேர் கன்னிராசி, எனக்கு தெரிஞ்ச கன்னிராசி மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? பயங்கர கடும் தவம், ஏகாதசி தவங்கள் இருந்தாங்க.
சில கன்னிராசி மக்கள் அவங்களுக்கு நிறைய பேசுறதுனால மௌன விரதம் இருந்தாங்க. ஏன்னா சனி பகவான் யாரை குறிப்பாரு? சன்னியாசிகளை குறிப்பாரு, சாதுக்களை குறிப்பாரு, மௌனிகளை குறிப்பாரு. அதனால சனி பகவான் 5ஆம் பாவமான மகர ராசியில இருக்கும் பொழுது நிறைய கன்னிராசி மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மௌன விரதம் இருந்தாங்க, தியானம் பண்ணாங்க, கோயில்களுக்கு போனாங்க, கோயில்களுக்காக வேண்டிய நிறைய சேவைகள் செஞ்சாங்க. இப்போ அதெல்லாம் உங்களுக்கு இலையாய் பிஞ்சாய் பூவாய் காயாய் இருந்தது எல்லாமே கனியாய் காய்த்து உங்க கைக்கு வரக்கூடிய நேரம். 6ஆம் இடத்தில் சனி பகவான் வருவது ரொம்ப அற்புதமான நற்பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்றது தான் ஜோதிட தத்துவம். 3, 6, 11 இந்த வீடுகள்ல சனி பகவான் வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தது தான். அதனால இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியை கன்னிராசி மக்கள் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. தொழில முன்னேற்றம், ஊதியத்தில் உயர்வு, இத்தனை நாள் ஒன்று கிடைக்கும் கிடைக்கும் நினைச்சு வருத்தப்பட்டு காலம் போச்சு, வயசு போச்சு, ஆனா உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும் போகல. அந்த தன்னம்பிக்கைக்கு சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கும் அன்பு பரிசு தான் இந்த சனி பெயர்ச்சி. அடுத்து வரக்கூடிய 2.25 வருட காலம் சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை குறியிட்டு காட்டுறாரு. முதல்ல என்ன பண்ணுவார்னா, இந்த வருடம் 2023ஆம் வருடம் ஜூன் மாதம் வரைக்கும் நீங்க கொஞ்சம் எதுவுமே கொஞ்சம் வேகமா செயல்படணும்னு விருப்பப்படுவீங்க. அதை மாத்திரம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. எதையுமே கொஞ்சம் நிதானிச்சு செயல்படுங்க இந்த வருடம் ஜூன் மாதம் வரைக்கும். ஜூனுக்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் பொதுவாகவே அதிகபட்சம் ராகுவோடைய நட்சத்திர கால் வாங்கி பிரயாணம் செய்ய போறாரு. ராகு நவம்பர் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய 7ஆம் ராசிக்குள்ள வர போறாரு. அப்ப என்ன பண்ணுவாரு தெரியுமா? உங்களுடைய கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ நல்ல அற்புத பலன்களை கொடுப்பார். கூட்டு தொழில் விருத்தி அடையும். எப்போ? நவம்பர் மாதம் 2023க்கு பிறகு கூட்டு தொழில் விருத்தி அடையும். மாணவ செல்வங்களே, உங்களுக்கு குரு பகவான் ஏப்ரல் மாதம் வரைக்கும் ரொம்ப அற்புதமான பலன்களை உங்க ராசியை அவர் பார்வை செலுத்துறதுனால கொடுக்க போறாரு. அதனால கல்வியில நல்ல கவனிப்போட படிப்பீங்க. சாதிக்க முடியாத சில சாதனைகளை நீங்க செயல்படுத்த போறீங்க. கன்னிராசி மக்கள் பல பேர் இந்த பங்குச்சந்தையில முதலீடு செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுவீங்க. அது சனி பகவான் ராகுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 நவம்பருக்கு பிறகு நீங்கள் பங்கு சந்தையில் நீங்கள் முதலீடு செய்யணும்னு நினச்சி காத்திருக்கும் கன்னிராசி மக்கள் நவம்பர் 2023க்கு அப்புறமா பண்ணுங்க. உங்களுக்கு ராகுவோடைய அனுகிரகம் சனியோடைய அனுகிரகம் சேர்ந்து கிடைச்சு வெற்றிகளை குவிப்பீங்க. குழந்தைகள் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு என்கிட்ட வந்த எத்தனையோ கன்னிராசி மக்களுக்கு இது ஒரு விடியல் தரும் காலம்தான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம் சனி பகவானுடைய சொந்த வீடு. சனி பகவான் தன்னுடைய ஸ்தானத்துல நல்லது பண்ணுவார். எப்ப பண்ணுவார் அப்படின்னா அந்த வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது பண்ணுவார். ஜாதக தத்துவத்திலேயே இது அநேகமான ஜோதிடர்கள் கருத்தில் கொள்வதில்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது தான் நல்ல பலன்களை கொடுப்பார். அப்போ மகர ராசியை விட்டு கிளம்பி கும்பராசிக்கு போகும் தருவாயில் தான் சனி பகவான் புத்திர பிராப்தியை கொடுப்பார். மழலை செல்வம் இல்லாமல் கண்ணீர் மல்க காத்திருந்த கன்னிராசி மக்களுக்கு மழலை செல்வம் உங்கள் வீட்டில் ஒலிக்கும். நீங்க இந்த வருடம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்க வீட்டிலிருந்து மேற்கு திசையில் இருக்கும், உங்க வீட்டிற்கு மிகவும் அருகாமையில் மேற்கு திசையை நோக்கி இருக்கும் ஒரு மகாவிஷ்ணு கோயிலுக்கு சென்று நமஸ்கரிச்சுட்டு வாங்க. இப்போ நான் சென்னையை சேர்ந்தவன். சென்னையிலேருந்து ரொம்ப அருகாமையில் மேற்கு அப்படின்னு எடுத்தோம்னா திருவள்ளூர் சொல்லலாம். அங்கே வீரராகவ பெருமாள் கோயில் இருக்கு. அங்கே வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க, ரொம்ப நல்லதாக இருக்கும். சில பேர் ஸ்ரீரங்கத்துக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க, ரொம்ப அற்புதமான பலன்கள் வரும். குறிப்பாக ஏன் இந்த மாதிரி சயனகோலத்தில் இருக்கும் பெருமாளை சொல்கிறேன் அப்படின்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது கணவன் மனைவர் இடத்துல சில விதமான பிரிவுகள் ஏற்படும். ஏன் அந்த கன்னிராசி சேர்ந்தவங்க ரொம்ப தொழில் இப்போ புதிதாக ஒரு
அங்கீகாரம் கிடைப்பதை நினச்சி நீங்கள் ரொம்ப தொழிலில் நாட்டம் ஜாஸ்தி செலுத்துவீங்க. அதனால் என்ன ஆகும், உங்களுக்கு தகுந்த நேரத்தில் உங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்காது. அந்த தகுந்த நேரத்தில் உங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கணும்னா இந்த சயனகோலத்தில் இருக்கும் பெருமாளை தரிசிப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இதுதான் நான் கன்னிராசிக்கு கொடுக்கும் பரிகாரம். அறிவுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓவராக வேலை செய்யாதீங்க. போதிய நேரத்தில் உணவு சாப்பிடுங்க, போதிய நேரத்துக்கு ஓய்வை எடுங்க. உங்களுக்கு இந்த 2.25 வருடம் சனி பகவான் அற்புதமான நற்பலன்களை கொடுக்க, அள்ளி அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு நான் கொடுக்கும் மதிப்பெண்கள் 80. காலபுருஷ ராசி சக்கரத்துல 7வதாக வரப்போறது துலா ராசி. சுக்கிரன் மூலத்திரிகோண பலம் பெறுவது துலாத்தில், சனி பகவான் உச்சம் பெறுவது துலாத்தில். அப்போ சுக்கிரனுடைய அம்சத்தில் பிறந்த துளாராசிக்காரங்க இயற்கையிலேயே கொஞ்சம் கலாரசனை கொண்டவங்க, கலைத்துறையில் ஈடுபாடு அதிகம் கொண்டவங்க. ஓகே, இதனால தான் துளாராசிக்கு தொட்டதெல்லாம் தொலங்கும் ராசி அப்படின்னு சொல்லி நம்ம அடைமொழி வச்சு பேசுகிறோம். ஆமாம்மா. இந்த வாட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 5ஆம் வீட்டிலேயே போய் உட்காந்துருக்கார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய தெய்வ நம்பிக்கையை கூட்டுற இடம். கலைத்துறையில் ஒருத்தருக்கு இருக்கும் ஈடுபாட்டை அதிகரிக்கும் இடம். துளாராசியை சேர்ந்த எத்தனையோ மக்கள் கலைத்துறையில் தேர்ச்சி பெறணும்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு ஒரு அற்புதமான காலம் இது. பாடல் பாடுபவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை தன்னுடைய கற்பனை திறன் கொண்டு கவிதைகள் எழுதுபவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இயக்குநர்களாக இருந்தாலும் சரி, கலைத்துறை திரைப்படத்துறையில் பெரும் வெற்றியை துளாராசிக்காக அள்ளி கொடுப்பதற்கு சனி பகவான் இந்த பயிற்சியை கொண்டிருக்கிறார். முதல்ல. அடுத்தாவது, சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்காங்க இல்லையா, நம்ம எல்லாருக்குமே இந்த காதல் உணர்வு அதை கொடுக்கறது சுக்கிரன் தானே. ஆமாம். இந்த துளாராசி மக்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டிலேயே இருப்பது காதல் வயப்பட வைக்கும் ஒரு எண்ணம் கொடுக்கும். அந்த காதல் திருமணத்தில் போய் முடியுமா, இல்லை லவ் ஃபெயிலியரை தாடி மீசையோட இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது 7ஆம் இடம். இந்த வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு 2023 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாத்துக்கு 7ஆம் வீடான மேஷ ராசியில் வந்து சஞ்சரிக்க வர்றாரு. 5இல் சனி, 7இல் குரு. அப்பா 5ம் 7ம் சேர்ந்து துளாராசி மக்கள் மீது செயலாற்றும் பொழுது காதலில் வெற்றி அடைக்கும். இத்தனை நாள் வீட்டில் சொல்லாமல் பயந்துக்கிட்டு இருந்த துளாராசிக்காரங்க தைரியமாக சொல்லி தான் காதலில் பச்சை கொடி வாங்கி திருமணத்தை வாங்கி அடுத்த வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத நோக்கி பிரயாணிப்பாங்க. நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் கணவன் மனைவிற்கு நடுவில் பல 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 கருத்து வேறுபாடுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார் ராகு. ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குரு அந்த ராகுவோட சேரும் பொழுது அந்த கருத்து வேறுபாடுகள் கட்டுக்குள் அடங்கும். ஓகே, இவர் இப்படித்தான், இல்லை இவங்க இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வந்து கணவன் மனைவி இடையிலே ஒருத்தருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கும் தன்மை அதிகமாக இருக்கும். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தெய்வத்தின் மீது, தெய்வ பக்தியின் மீது உங்களுடைய கவனம் திரும்பும். இதனால் வரைக்கும் நீங்கள் வந்து சொத்து சேர்ப்பதில் ரொம்ப ஆவலா அதுக்காக வீடு வீடாக தேடினீங்க. நீ பைசா கொடுக்குறியான்னு பணத்தை புரட்டுறதுக்கு எத்தனையோ இடத்துல தேடி அலைஞ்சிங்க. இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் இந்த சனி பெயர்ச்சியோடு முடிஞ்சிடும். சனி உங்களுடைய 4ஆம் இடத்தை விட்டு கிளம்பி 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால புதிய சொத்து உங்களுக்கு சேரும். புதிய சொத்து எளிதாக சேரும். அந்த சொத்துக்களை அனுபவிக்கும் பாக்கியம் உங்களை வந்து சேரும். தாயார் உடலில் சில விதமான கலக்கங்களை சந்தித்து வந்த துளாராசி மக்கள் தாயார் உடல்நிலை படிப்படியாக முன்னேற்றம் கண்டு இப்போ அது ஒரு கவலையாகவே உங்கள் மனசில் இருக்காது. அதுவும் ஒரு நல்ல தகவல் தான். துளாராசி மக்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம், ரொம்ப எளிய பரிகாரம் நான் சொல்வது, வெள்ளிக்கிழமை தோறும் சாயந்தர நேரத்தில் மகாலட்சுமி தேவிக்கும்
மகாவிஷ்ணுவிற்கும் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து அதை நீங்கள் பிரசாதமாக உண்ண வேண்டும். நல்ல சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் செல்வமும் சேருவதற்கு இந்த ஒரு எளிய பரிகாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படின்னாலே ஒரு காரியம் எடுத்தால் அதை முடிக்கிற வரைக்கும் அவங்க தூங்க மாட்டாங்க. சில சமயம் அவங்க அந்த காரியத்தில் அவ்வளவு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. உலகத்தில் வேறு எதுவுமே இல்லாதபடிக்கு அதில் கவனம் செலுத்துவாங்க. பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி மக்கள் தம் மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்க செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தனால அவங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க நம்மளை தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்களா, நம்ம வெடுக்குன்னு பேசுகிறோமே அப்படிங்கிற பயம்லாம் இவங்களுக்கு இல்லை. ஏன்னா இவங்க உள்ளே இருக்கிறத வெளியே இருக்கிறது, வெளியே இருக்கிறது உள்ளே இருக்கிறது எல்லாமே ஒன்று தான். அதனால் அவங்க வெளிப்படையாக பேசிடுவாங்க. அதுதான் இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுவே தான் இவங்களுடைய மைனஸ் பாயிண்ட்டும் கூட. அடுத்தாப்பில் பார்க்கும் பொழுது இத்தனை நாள் சனி பகவான் 3ஆம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு பலவிதமான தைரியமூட்டும் செயல்களை நீங்கள் செஞ்சீங்க. முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டீங்கன்னு சொன்னேன். 3ஆம் இடத்துல வேற சனி பகவான் இருந்தார், சொல்லவே வேணாம். ஆமாம், நிறைய தைரியமான செயல்களை செஞ்சு வந்தீங்க. நிறைய பேர் வெற்றி கனிகளை பறித்து வீடு ஃபுல்லாக ஒரு ஃப்ரூட் ஸ்டாலாகவே மாற்றிட்டீங்க. கனிகள்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக தான். அப்பேற்பட்ட விருச்சிக ராசி மக்கள் இப்போ சனி பகவான் உங்களுடைய 4ஆம் வீட்டிற்கு செல்கிறார். 4ஆம் வீடு அப்படிங்கிறது ஒருத்தர் தான் வசிக்கும் வீட்டை குறிக்கும், தான் வசிக்கும் ஊரை குறிக்கும், தன்னுடைய சொந்த பூர்வீகத்தை குறிக்கும். எத்தனையோ காலம் தன்னுடைய பூர்வீக சொத்துக்களை போய் பார்க்காத சில விருச்சிக ராசி மக்கள் இப்போ தன்னுடைய சொத்துக்களை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஓகே, நம்ம சொத்தை நம்மக்கிட்ட தான் இருக்கா, இல்லை யாரோ ஒருத்த வந்து துண்டை போட்டானா அப்படிங்கிற ஒரு பயம் பல விருச்சிக ராசி மக்களுக்கு மனசில் வரும். அதனால் தான் சொத்துக்களை தன்னிடத்தில் கையகப்படுத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் விருச்சிக ராசி மக்களுக்கு வரும். அது நியாயமான ஆதங்கம்தான். நீங்கள் அதில் செலுத்தும் நேரமும் சரியானது தான். திருமணமான விருச்சிக ராசி மக்களே, உங்களுடைய 6ஆம் பாவத்தில் எந்த கிரகம் பிரச்சனைக்குரிய கிரகமோ அது 7ஆம் பாவத்திற்கு வருவதனால் 2023ஆம் வருடம் ஏப்ரலுக்கு பிறகு உங்களை சேர்ந்த கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பேச்சுக்களில் கவனம் தேவை. நீங்கள் உண்மையை பேசுகிறேன்னு சொல்லி உங்களுடைய துணைவர்களை இரிட்டேட் பண்ணாதீங்க. அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கும் அறிவுரை. பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இது அர்த்தாஷ்டம சனியால் இருப்பதனால் 7.5 வருடம் படுத்தக்கூடிய படுத்தலை சனி பகவான் ஒரு கால் பகுதியை இந்த அர்த்தாஷ்டம சனியில் படுத்துவார். அதனால் சனிக்கிழமைகள் தோறும் நீங்கள் விரதம் இருந்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். காலபுருஷ ராசி சக்கரத்துல நம்ம பார்க்க போற ராசி தனுசு. தனுசு ராசி குருவோடைய மூலத்திரிகோணம் கொண்ட ராசி. குரு பகவான் மிகவும் அதிகமான பலத்துடன் விளங்கும் ராசி. இவங்க எப்போவுமே நீதி நேர்மை தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் இவங்க. அப்பேற்பட்ட தனுசு ராசி சமீப காலத்தில் 7.5 சனியின் பிடியில் ரொம்பவே வாட்டி மாட்டி அவஸ்தைப்பட்டாங்க. இப்போ பாருங்க, இந்த 2023 ஜனவரி 17ஆம் தேதியிலேருந்து இவங்களுக்கு சனி பகவானுடைய 7.5 சனியின் பிடியிலிருந்து மொத்தமாக வெளியே வந்துடுறாங்க. 3ஆம் இடத்தில் சனி பகவான் நம்ம சொன்ன பிரகாரம் 3, 6, 10 சனி பகவான் வரும்பொழுது ரொம்ப அற்புதமான நற்பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். 3ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடும். தனுசு ராசி மக்களுக்கு இது நாள் வரைக்கும் செய்யாத சில திட்டவட்டங்களை அழகாக செய்வித்து வெற்றிகளை பறிக்கும் ஒரு காலமாக தான் இந்த சனி பெயர்ச்சி இருக்க போகுது. முதல்ல இந்த சனி பகவான் உங்களுடைய 12ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்ய போகிறாருங்க. அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகள் முன்னிட்டு அவங்களுடைய வளர்ச்சி வசதிகளை முன்னிட்டு சில விதமான செயல்களை
செலவுகளை செய்வீங்க. இப்போ திருமண வயதுல குழந்தைகளை வைத்திருக்கும் தனுசு ராசி மக்களுக்கு தன்னுடைய குழந்தை செல்வங்களுக்கு திருமணம் செய்விக்கும் ஒரு பாக்கியத்தில் நீங்க இறங்குவீங்க. அதனால உங்களுக்கு சில விதமான சுப செலவுகள் ஏற்படும். அது ஒரு நல்ல விஷயம். அதே போல நீங்க கல்விக்காக விண்ணப்பித்து கல்லூரிகளுக்காக விண்ணப்பித்து காத்திருக்கும் உங்களுடைய சிறுவர்கள் சிறுமியர்களுக்காக நீங்க அவங்களுடைய கல்வியின் பால் பொருளை செலவு செய்யும் நேரமும் இதுதான். ஸோ ஆகையால முதல் ஒரு 6 மாத காலம் உங்களுடைய செலவுகள் ஒரு நல்ல விஷயத்திற்காக நீங்க செலவு செய்ய போறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் இல்லை, பெயர் புகழ் கீர்த்தி இதையும் சொல்லக்கூடிய ஒரு வீடாக இருக்கும். உங்களுக்கு எத்தனையோ பேர் உங்களை மோட்டிவேட் பண்ணி இருந்திருக்கலாம், இல்லை எத்தனையோ பேர் உங்களை குறைச்சி பேசி இருந்திருக்கலாம். பட் இப்போ யார் உங்களை குறைச்சி பேசினாலும் கூட்டி பேசினாலும் அவங்க என்னன்னைக்கோ சொன்னதெல்லாம் உங்கள் மைண்டில் கொண்டு வந்து அதை உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கும் ஒரு வாசகமாக நீங்கள் மாற்றுவீங்க. நீங்கள் வெற்றி கணக்கில் பறிப்பதற்கு இது ஒரு அற்புதமான நேரம். இந்த சனி பெயர்ச்சியில் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொத்து வேணான்னு நீங்கள் விலகி இருப்பீங்க. அதே இந்த சனி பெயர்ச்சி முடியறதுக்குள்ள சனி பகவானே உங்களுக்கு குருவோடைய நட்சத்திரத்தில் போகும்போது புது சொத்துக்களை ஏற்பாடு பண்ணி கொடுப்பார். அப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள் உங்களுக்காக நடத்தி கொடுக்க காத்திருக்கார். அடுத்தது திருமணம் ஆகாத தனுசு ராசி மக்கள். இத்தனை காலம் நீங்களே ஐயையோ 2ஆம் வீட்டில் சனி போயிட்டு இருந்தாரு, கல்யாணத்தை பண்ணி வரக்கூடிய கணவனுடைய மனைவியோடைய சண்டையை போட்டு அவஸ்தைப்படுறதுக்கு இந்த 7.5 சனி முடியட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு திட்டம் போட்டிருப்பீங்க. இப்போ 7.5 சனியோ முடிஞ்சிருச்சு. ஓகே, உங்களுடைய ராசிநாதன் குரு ஏப்ரல் மாதம் 2023ஆம் வருடத்திற்கு பிறகு 5ஆம் இடத்துக்கு வராரு. அவர் தன்னுடைய பார்வையை உங்களுடைய ராசிக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு அவர் வீசுவதனால் திருமணம் கைகூடும். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அநேகமான தனுசு ராசி மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக திருமணத்திற்காக காத்திருக்கும் அநேகமான தனுசு ராசி மக்களுக்கு பரிகாரம் சொல்லணும்னா உங்களுக்கு பெரிய லெவல் பரிகாரம் எதுவுமே இப்போ தேவைப்படாது உண்மையாக சொல்லணும்னா. ஆனாலும் நீங்கள் கேட்கறதன் பேரில் சொல்கிறேன். சனி பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டிற்கு 3ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதனால் சென்னைக்கு மிகவும் அருகில் இருக்கும் சுருட்டப்பள்ளி அப்படின்னு ஒரு இடத்துல நீங்கள் அங்கே இருக்கும் சிவபெருமான் சயன கோலத்தில் இருக்கார். அங்கே மட்டும்தான் குரு பகவானாக கருதப்படும் தட்சிணாமூர்த்தி தன்னுடைய துணைவியாரோடு இருக்கார். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சுருட்டப்பள்ளிக்கு போய் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் தனுசு ராசியாக இருந்ததுன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஒன்று மூலா நட்சத்திரமாக இருக்கும், இல்லை போராட நட்சத்திரமாக இருக்கும், இல்லை உத்திராட நட்சத்திரம் முதல் பாகமாக இருக்கும். உங்கள் ஜென்ம நட்சத்திரம் போயிட்டு இருக்கும் பொழுது சென்னைக்கு மிகவும் அருகாமையில் ஆந்திர மாநில எல்லையை ஒட்டி இருக்கும் சுருட்டப்பள்ளி எனப்படும் அந்த கோவிலுக்கு போய் தரிசனம் செய்து வாங்க. உங்கள் குடும்பத்தில் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற மதிப்பெண் 85. சந்தோஷமாக இருங்க. 7 நாட்டு சனியின் பிடியில் கஷ்டப்பட்டதுக்கு இப்பேற்பட்ட ஒரு நிவாரணம் உங்களுக்கு வேணும்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு 85 மார்க் கொடுக்குறோம். அடுத்து மகரத்துக்கு பார்ப்போம். மகர ராசி மக்கள் உழைப்பு 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 இது மட்டும்தான் மகர ராசிக்கு தெரிஞ்சது. அவங்க எப்போ பாரு எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சனி பகவான் சொந்த வீடாக வைத்திருக்கும் மகர ராசி. சனி பகவானுடைய இன்னொரு சொந்த வீடு தான் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம், கும்பராசின்னு சொன்னோம். இத்தனை நாள் என்ன பண்ணாரு, உங்க ராசிநாதன் உங்க ராசி மேலேயே வந்து உக்காந்தார். மகர ராசியை சேர்ந்தவங்க ஏதாவது ஒரு வேலையை கையில் கொடுத்தோம்னா அதை ரொம்ப பொறுப்பா செஞ்சீங்க. ஆனா அதுக்கு வேண்டிய கனிகள் கிடைச்சதா உங்களுக்கு, அதுக்கு வேண்டிய ரிசல்ட் கிடைச்சதா உங்களுக்கு? நிறைய மகர ராசி மக்கள் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, என்ன பாலு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எனக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்க மாட்டேங்குது, நல்ல முடிவு வர மாட்டேங்குது அப்படின்னு. கரெக்ட். சனி பகவான் முதல்ல என்ன பண்ணுவாருன்னா உங்களை உங்ககிட்ட இருக்கும் குறைகளை திருத்திக்க உங்களுக்கு வழிவகுப்பார்.
அதைத்தான் சனி பகவான் உங்க ராசியில அவர் சஞ்சரிக்கும் போது செஞ்சார். அடுத்தது இப்ப என்ன பண்றாருன்னா, சனி பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டுக்குள்ள போறாரு. நமக்கு பணம் வரணும்னா எப்படிமா பணம் வரும்? எப்படி வரும் நீங்க சொல்லுங்களேன். உழைக்கணும் இல்லையா? உழைக்கணும். சனி பகவான் உழைப்பை பத்தி குறிக்கும்னு சொல்லியிருக்கேன். மகர ராசிக்காரங்க நல்லா உழைப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்ப சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய கூலி வரணும் இல்லையா? ஸோ இந்த சனி பெயர்ச்சி மகர ராசி மக்களுக்கு பணம் வரும் புதிய முறைகளை நீங்க பார்க்கலாம். சனி பகவான் தன்னுடைய பார்வையை இப்பொழுது உங்களுடைய 10ஆம் இடத்துலேருந்து விலக்கி இருக்கார். அப்போ என்ன ஆகும்? தொழிலில் முன்னேறணும்னு நினைச்ச எத்தனையோ மகர ராசி மக்களுக்கு இத்தனை காலம் தடையாக இருந்த சனி பகவான் இப்பொழுது தடையை விலக்கிட்டார். ஆனா 7.5 சனியின் பிடியில் இருந்து இன்னும் நீங்கள் வெளியே வராத காரணத்தால் உங்களுடைய கவனம் உங்களுடைய பேச்சில் இருக்கணும். திருமணம் கைகூடாத மகர ராசி மக்களுக்கு திருமணம் சற்று கால தாமதமாகத்தான் நிறைவேறும். அது ஒன்றும் தவறில்லை. தப்பான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பதிலா சரியான முடிவை காலம் தாழ்ந்து எடுத்ததுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அது திருமண முடிவுகள், அவசர முடிவுகள் வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய துணைவியார் மூலியமாகவோ துணைவர் மூலியமாகவோ புதிதாக பொருள் வரும் வாய்ப்புகளும் அநேகமான மகர ராசி மக்களுக்கு நான் பார்க்குறேன். உங்களுக்கு நான் கொடுக்கும் மதிப்பெண்கள் 65 மதிப்பெண்கள் வச்சு சந்தோஷமா அடுத்த முன்னேற்றத்துக்கு நீங்க பிரயாணிப்பீங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காலபுருஷ ராசி சக்கரத்துல 11வது ராசியாக வருவது கும்பராசி. கும்பராசி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர வேண்டியது என்னன்னா, இவங்க கொஞ்சம் எல்லா ராசிகளோடையுமே இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் எல்லாத்தையுமே யோசிப்பாங்க. ஏன்னா இந்த ராசியில் இவங்க பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க. எப்போவுமே புத்திசாலிகள் எப்போவுமே பாக்கி மனுஷங்களோட ஒத்து போகணுன்றது அவசியம் கிடையாது. கும்பராசி மக்கள் அதே மாதிரி தான். எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் அதுக்குள்ள பூந்து ஆடி முடி தெரிஞ்சுக்காம வெளியே வரமாட்டாங்க. அப்பேற்பட்ட ராசிக்காரங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளேயே வரார். ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலமும் சிறப்பு அந்தஸ்தோட சனி பகவான் அடுத்த 2.25 வருட காலம் உங்க வாழ்க்கையை நகர்த்தி எடுத்துட்டு போறார். சனி பகவான் கடும் உழைப்பாளி, உழைப்பை குறிக்கும், உழைக்கும் வர்க்கத்தை குறிக்கும். உழைப்பாளிகளை, உழைக்கும் வர்க்கத்தை ஆதரித்து நீங்க இந்த 2.25 வருட காலம் நீங்க உங்க வாழ்க்கையை நடத்தினீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு அற்புதமான நற்பலன்களை கொடுப்பார். முதல்ல உங்களுடைய உடல் நலம். யாராயிருந்தாலும் உடல் நலத்தில் கேடு விளைவிப்பது சனி பகவான் தான். அது உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நடக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஆனா சனி பகவானுக்கு 12ஆம் வீட்டுடைய பதவியே இருக்கு இல்லையா? 12ஆம் வீட்டுக்கு அவர் தான் அதிபதி, 1ஆம் வீட்டுக்கு அதிபதி அவர் தான். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல மனசுல ஒரு ஏக்கம், ஒரு பிரிவு, ஒரு கவலை இதை கொடுப்பார். உடனே என்னடா இது பயமுறுத்துறாரு அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். என்னுடைய எண்ணம், என்னுடைய நோக்கம் உங்களை பயமுறுத்துவது கண்டிப்பா இல்லை. நீங்க அந்த கிரகத்துடைய காரகத்தோட ஒத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கெடுபலன்கள் கண்டிப்பா குறையும். இது நான் 30 ஆண்டு காலமாக நான் பார்த்த ஜோதிட அனுபவத்தில் நான் சொல்லும் உண்மை. சனி பகவான் ஒரு உழைப்பாளி. அப்போ நீங்க சோம்பேறித்தனம் இல்லாமல் கரெக்டா உழைச்சிங்கன்னா உங்களுக்கு அவருடைய படுத்தல் இருக்காது. முதல் விஷயம். 2வது, சனி பகவான் எதா ஒன்றா இருந்தாலும் தொலைதூர பார்வையில இந்த உலகத்தை பார்க்க வைப்பார் நம்மளை. இன்னைக்கு செஞ்சது கையில காசு வாயில தோசை மாதிரி, நான் காலையில செஞ்ச நான் மத்தியானம் பலன் எங்க அப்படின்னு கேட்டு அலையாதீங்க. நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதோடைய பின்விளைவுகள் என்ன, இன்னைக்கு நம்ம இது செய்யறோமே, இது 2 வருஷம் கழிச்சு நமக்கு எப்பேற்பட்ட விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு சிந்திச்சு செயல்படுங்க. சனி பகவான் உங்களுடைய செயல்கள் எல்லாத்துக்குமே உறுதுணையா இருப்பார். சனி பகவான் எப்ப வக்கரத்துல போறாரு? 2 வாட்டி போறாரு. முதல்ல 2023 ஜூன்ல இருந்து நவம்பர் வரைக்கும், திரும்ப 2024 ஜூலையில இருந்து நவம்பர் முடிவு வரைக்கும். இந்த 4 8 மாத காலம்
நீங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்க பேருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சில சிச்சுவேஷன் வரும். திருமண வாழ்க்கை 7ஆம் பாவத்திற்கு மேல் சனி பகவானின் பார்வை விழுகுது. உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி சூரியன். எப்பயுமே சூரியனை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையா வெளியில பிரகாசமா இருக்கிறது. நீங்க என்ன பண்ணுவீங்க? கும்பராசியா இருந்ததுனால உங்க கணவனோ இல்ல மனைவியோ அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஸ்க்ரூ கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதை தயவு செய்து செய்யாதீங்க. அதை நீங்க செஞ்சீங்கன்னா இப்ப உங்களுக்கு நடக்கும் 7.5 சனியில கரெக்டா ஜன்மசனியா இருக்கும் பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு சேர்ந்த துணைவருக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத ரொம்ப தாழ்மையுடன் உங்களுக்கு குறிகாட்டுறேன். உத்தியோகத்தில் அதிக கவனம் அக்கறை தேவை. ஏனென்றால் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய 10ஆம் வீட்டில் இருப்பது. இப்ப என்ன ஆகும்னா, சில பேர் உத்தியோகத்தில் இத்தனை நாள் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த வருமானத்தை விட கொஞ்சம் கம்மியான வருமானத்திற்காக வேலையில் சேரும் நிர்பந்தம் ஏற்படும். கும்பராசிக்கான பரிகாரங்கள் ரொம்பவே எளிதான பரிகாரம் தான். சனிக்கிழமை தோறும் விரதங்கள் இருப்பது, அருகாமையில் இருக்கும் ஒரு விஷ்ணு கோயில்களுக்கு செல்வது, இதுதான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் தனக்கு மரணம் நேர்ந்து விடும் அப்படின்னு தெரிந்து பரிஷித் அவர்கள் பாகவதத்தை நாடினார். நீங்க ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்குபவர்களுடைய அருளை நீங்க நாடுவீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேது இந்த 2023ஆம் வருடம் அநேக காலம் உங்களுடைய பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய துளாராசியில் இருக்கிறதுனால நீங்க சாதுக்கள் மகான்களை நாடி போவீங்க. பாகவதம் போன்ற பகவத்கீதை போன்ற அற்புத நூல்களை பத்தி தெளிவோட தெரிஞ்சுக்கும் ஒரு பாக்கியம் உங்களுக்கு அமையும். அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கும் பரிகாரம். இப்ப கடைசியா நம்ம பார்க்க போறது மீனராசி அன்பர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பயுமே பிரச்சனையில மாட்டிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தழுவர மீன்ல நழுவர மீன் அப்படின்னு சொல்லி நம்ம பழமொழி கேட்டிருக்கோம் இல்லையா, அது மாதிரி தான் மீனராசி மக்கள். அவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டிக்காம சமாளித்து மேலே வந்துடுவாங்க. அப்பேற்பட்ட மீனராசி மக்கள் இந்த முறை 7.5 சனியின் பிடியில் போய் மாட்டுறாங்க. 22.5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை சனி பகவான் விட்டார். இப்போ அவர் திரும்ப வந்து உங்களை பிடிக்கிறார். சனி பகவான் யாரு? கர்மக்காரகன். நீதி தேவதைக்கு அவர் யாரு? தண்டனை வழங்கும் அதிகாரி. ஸோ உங்க வாழ்க்கையில கடந்த பரியாயத்துல கடந்த 22.5 வருடமாக நீங்கள் செய்த நல்ல விஷயங்களாகட்டும் கெட்ட விஷயங்களாகட்டும் அதுக்கு எல்லாத்துக்கும் சனி பகவான் ஒரு ஆய்வு அறிக்கையை தயார் பண்ணி வச்சுதான் உங்களுக்கு 7.5 சனியை தொடங்குறார். 12ஆம் இடத்துல சனி வரும்பொழுது சில விதமான எதிர்பார்ப்புகள் நடைபெறாமல் போகும். இவங்க மூலியமா பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்க மெத்தனமா இருந்திருப்பீங்க. கடைசியில் அவன் தான் பிரச்சனையை வந்து கூட்டு. ஏன்னா அந்த 22 வருஷ காலம் அந்த சனி பகவான் உங்களை வந்து பனிஷ் பண்றதுக்கு அந்த ஒரு உறவு முறையை எடுக்கல. வேறு சில உறவு முறைகள் மூலியமா உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாங்க. இப்ப என்ன பண்றாரு சனி பகவான்? உங்களுடைய அட்டாச்மெண்ட், நமக்கு சில பேர் மேல அலாதியான பந்தம் பாசம் இருக்கும், அந்த பந்தத்தையும் பாசத்தையும் வெட்டுவார். ஏன்னா சனி பகவான் யாரு? சம்சாரி கிடையாதே, சன்னியாசியாச்சே. நிறைய இல்லற வாழ்வில் ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்பு வைத்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த மீனராசிகளுக்கு இது ஒரு விரக்தி பிறக்கும் காரம். அதனால எல்லாரும் வீட்டை விட்டு ஓடி போங்கலாம் நான் சொல்லலை. இது மாதிரி நடக்கும், அதனால ஜாகிரதையா இருங்கன்னு சொல்றேன். அடுத்தது 12ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எதிர்பாராமல் சில விதமான செலவினங்களை உங்களுக்கு கொடுப்பார். அவரு கொண்டாந்து உங்களுக்கு செலவை கொடுக்கறதுக்கு பதிலா நீங்களே போய் உங்களுடைய சுப செலவை மாத்திக்கோங்க. சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது பலவிதமான லாபங்களை கொடுத்தார். கிட்டத்தட்ட 3 வருட காலம் சனி பகவான் மகரத்தில் இருந்து உங்களுக்கு லாப சனி நல்ல பலன்கள் கொடுத்தாரு. வீடு கிடைக்காதவங்களுக்கு வீடு கொடுத்தாரு, வாகனம் கிடைக்காதவங்களுக்கு வாகனம் கொடுத்தாரு, வேலையே இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுத்தாரு. பேர்பட்ட பல நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்தாரு இல்லையா? அப்போ 12ல வரும்போது அது மூலியமா ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும் இல்லையா? வாகனம் இருக்குன்னா சனி பகவான் என்ன பண்ணுவாரு? அடிக்கடி ஏதாவது ரிப்பேர் ஆக வைப்பார். அப்ப என்ன ஆகும்? உங்களுடைய செலவு அந்த வாகனத்து மேல போகும். வீட்டை கொடுத்த சனி பகவான்
வீடுனால சில விதமான ரிப்பேர்கள் ஏற்படும். ரூஃபை கிழிச்சு மாட்டணும் சார், ஜன்னலை பிடிக்கி போட்டு புது ஜன்னல் மாட்டணும் சார். ஜன்னல்ன்றது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா கும்பராசி நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னல்களை குறிக்கும். சனி பகவான் உங்களுடைய 6ஆம் பாவத்தில் பார்ப்பதனால் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். அதனால கொலஸ்ட்ரால்லாம் எதுவும் இல்லாத படிக்கு உணவு உட்கொள்றத கரெக்டாக உட்கொள்ளுங்க. சாப்பிட வேண்டிய மருந்துகளை சரியாக சாப்பிடுங்க. கைதேர்ந்த வல்லுநர்களுடைய உதவியை நாடி உங்களுடைய உடல்நல கோளாறுகளை சரி பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். இது 6ஆம் பாவத்தினுடைய சனியுடைய பார்வை. உங்களுடைய உடல்நல குறைவு, கேடு, அதெல்லாம் பற்றி சொல்லிட்டோம். 12ஆம் இடத்துல அவர் இருக்காரு, அதை பற்றி பேசி முடித்தோம். உங்களுடைய 2ஆம் வீட்டில் சனியுடைய பார்வை, உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் சனி பார்வை இருப்பதனால் குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம். அது மேஷராசியாக இருப்பதனால், மேஷராசி அப்படிங்கிறது ஒரு இளம் வயதினரை குறிக்கும். ஸோ உங்க குடும்பத்தில் இளம் வயது கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்காரோ அதுல யாரோ ஒரு விதத்துல, அதுவும் குறிப்பாக செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா எந்த ஜாதகத்துல இருக்கோ அந்த ஒரு பர்டிகுலர் நபர்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு மனசுல கலக்கம் இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு ஒண்ணு நடக்குது அப்படின்னா அதுவும் தற்காலிகமானது தான், நம்புங்க. ஓகே. உங்களுடைய 2ஆம் வீட்டுடைய சனி பார்வை, உங்களுடைய 6ஆம் வீட்டு சனி பார்வை, இதெல்லாம் பத்தி சொல்லி முடிச்சிட்டேன். உங்களுடைய 9ஆம் வீட்டில் சனி பார்வை இருக்காரு. இப்ப 12ஆம் இடத்துடைய அதிபதி 9ஆம் இடத்துல பார்வை செலுத்துறதுனால நீண்ட நாள் செய்யாத தீர்த்த தல யாத்திரைக்கு நீங்க போவீங்க. பொதுவாகவே மீன ராசிங்கிறது ஒரு முடிவை குறிக்கும். ஒரு முற்று, ஒரு தோற்றம்னா ஒரு மறைவு சொல்ற மாதிரி மீன ராசிங்கிறது ஒரு முடிவை குறிக்கும். அதனால இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க மக்காவுக்கு போறதோ, கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்றவங்க, கிறிஸ்டியனாக இருக்கிறவங்க வேட்டிகன் சிட்டிக்கு போறதோ, இந்து மதத்தை சேர்ந்தவங்க காசி ராமேஸ்வரம் இதை போன்ற தீர்த்த தல யாத்திரைகள் போறதுக்கோ அதிகமாக எண்ணத்தில் மீனராசி மக்கள் இந்த வருடம் செயல்படுவாங்க. மாணவ செல்வங்களே, பொறுப்போட படிங்க. வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நீங்க எடுக்கும் மதிப்பெண்கள் இல்லை, உங்களுக்கு மற்றவர்கள் கொடுக்கும் மதிப்பு. உங்க மதிப்பை கூட்டுங்க. மதிப்பெண்களை பத்தி இப்ப கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அதுவும் சரிவர சில காலம் வரும். அது வரைக்கும் நம்பிக்கையோட காத்திருங்க. இந்த மீனராசி மக்களுக்கு நான் கொடுக்கும் மதிப்பெண்கள் 60. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 12 ராசிகள் பத்தி இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்லியிருக்கோம். இது எல்லாமே உங்க ராசியில சந்திரன் இருக்கும் வீட்டை வைத்து அந்த வீட்டிலிருந்து கோள்சார ரீதியாக சனி பகவான் எந்த வீட்டில் இருக்காருன்றதை வச்சு இந்த பதிவை நாங்க உங்களுக்காக வெளியிட்டிருக்கோம். இது உங்க ராசியை வச்சு இருக்கும் பொதுவான பொது பலன்கள் தான். எல்லா மீன ராசிக்காரங்களுக்கும் இதுதான் பலனா, எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் அதுதான் பலனா அப்படிங்கிறது இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கும் பலங்கள் பலவீனங்களை வைத்து நான் இப்போது சொன்ன பலன்கள் மாறுபடும். ஆகையால உங்களுடைய ஜாதகத்தை முன்வைத்து நான் சொன்ன பரிகாரங்களை அதன் மீது வைத்து நாம் சொன்னதை புரிஞ்சுக்கணும்னு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். எத்தனையோ ஜோதிடர்கள் சனிப்பெயர்ச்சி பலன்களை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அமெரிக்க ஜோதிடர் ஜோதிஷ் ஆச்சாரியா டாக்டர் கே பாலசுப்ரமணியம் புதிய கோணத்திலும் புதிய வடிவத்திலும் நமக்கு சனிப்பெயர்ச்சி பலனை தொகுத்து நேரம் செலவிட்டு ரொம்ப அழகா துல்லியமா கணித்து கொடுத்துருக்காரு. ஒரு நன்றி சொல்லலாமா? நன்றி, வணக்கம். நன்றி.